மனநல பிரச்சனைகளும் இன்ஸ்டாகிராம் ஐடிகளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில்? சண்டை காட்சி பார்த்து சிரிப்பவர்கள் சாடிஸ்ட் என்றும், சிறிய அளவு மறதி வந்தாலும் அவர்களுக்கு அம்னீஷியா என்றும், ஒரு முறை மேடையில் பயந்தவர்களை பார்த்து இவனுக்கு பேனிக் அட்டாக் என்றும் முத்திரை குத்துகிறார்கள். மனநலம் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம் பாசிட்டிவாக வளர்ந்து கொண்டிருக்க, மறுபக்கம் இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக சொல்வது, சிறிய பிரச்சனைகளை பெரிய மனநல பிரச்சனையாக நினைத்துக்கொள்வது என இந்த இளம் தலைமுறையினரிடம் மனநல பிரச்சனைகள் ஹேண்டில் செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்கிற உளவியலர் சுஜித் ஜீவி தொடர்பாக பேசினார். ஜெராக்ஸ் எடுக்க செல்கிறேன், ஸ்கூட்டி ஓட்டி பழகிறேன், ஜிபே அனுப்புகிறேன் என்று சில ஃப்ரெண்ட்ஸ்களிடம் பெயரை வைத்து செயல்பாட்டிற்கான பெயரையை பேச்சு வழக்கில் மக்கள் நாம் உபயோகப்படுத்தி வருகிறோம். அதே போல மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பொத்தாம்பொதுவாக இவருக்கு டிப்ரெஷன், இவருக்கு ஓசிடி, இவருக்கு அடிக்ட் என்றெல்லாம் பேசுவது இப்போதைய சமூக வலைதளங்களில் உலகில் சாதாரணமாக மாறி வருகிறது. சில பிரபலங்களும் நேர்காணலில் நான் மிகவும் சுத்தம் பார்க்கக்கூடிய நபர் என்பதை சொல்வதற்கு பதில் எனக்கு ஓசிடி என்று சொல்கிறார்கள். ஓசிடி என்பது அதீத சுத்தம் பார்ப்பது கிடையாது, அது ஒரு மனநல பிரச்சனையின் வெளிப்பாடு. இவருக்கு மனநல பிரச்சனை உள்ளதா என்பதை மனநல மருத்துவர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கணிக்க இயலும். இது என்னமோ உண்மைதாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து சும்மா போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் இப்படி இருக்கா, அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கீங்களா, அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே முகம் பார்ப்பீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறப்ப அதை வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கோ, இல்லை கணவன் மனைவி இடையே வந்து இந்த சண்டை வருதா, அப்போ உங்கள் கணவர் இதை பண்ணுறாரு, இல்லை உங்கள் மனைவி இதை பண்ணுறாங்க, இப்படி சொல்லி 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 நம்ம வாழ்க்கையை அவங்க தான் வாழ்கிறாங்களே தவிர நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது கிடையாது. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே வந்து நம்ம வந்து தப்பான ஒரு இதில் வந்து போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து ஒரு மனநல நோயாக தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆங்கிள்லேயும் பார்க்கக்கூடாது. ஒரு ரீல்ஸ் அனுப்பி அதை வந்து ரியாக்ட் பண்ணலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்காக சண்டை போடுற ஒரு கோஷ்டியும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டோம்னா, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு குறை சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை வந்து பிரச்சனைகளை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கவே முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அபத்தமாக இருக்கும். எப்படின்னா, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு சைடு திரும்பிக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கா, அப்போ நீங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறதுல பெரிய முட்டாள்தனமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறப்ப இந்த சூர்யா பாட்டு தான் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு தாங்க தோணுது உண்மையிலே. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி மோட்டிவேட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு உதவிக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.